அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு 12ஆம் இடமாகிய விரய ராசியில் குரு வக்கிரம், ராசியில் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 4இல் சூரியன், செவ்வாய், புதன் வக்கிரம், 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், அஷ்டமத்தில் சனி வக்கிரம். ஆக ராசியாதிபதி சூரியன் 4இல் செவ்வாய் சேர்க்கை பெற்று இருப்பதும், 7ஆம் இடத்தில் ராகு, 8இல் சனி சஞ்சரிப்பதும் தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தும். எந்நேரமும் டென்ஷனில் இருப்பீர்கள். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாக, அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயர் வராது. நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். பண விஷயத்தில் சற்று சிக்கனம் தேவை. பிறருக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்டுதல் வேண்டும். ஆன்மீக விஷயங்களில் கவனம் செலுத்தும் வாய்ப்பு உண்டு. அதுவே இப்போது உள்ள நிலையில் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும் மருந்து. வாரத்தின் முதல் 5 தினங்கள் சுக்கிரன் ஆட்சி வீச்சில் சஞ்சரிப்பதால் பல பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். பெரிய அளவில் பற்றாக்குறை ஏற்படாது. 4இல் செவ்வாய் ஆட்சியில் இருப்பதாலும், சூரியனோடு இணைந்து இருப்பதாலும் வீடு, மனை முதலிய முதலீடுகள் ஓரளவு லாபத்தை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில பொறுப்புகள் கிடைக்கும். பயணங்கள் சாதகமாக இருக்கும். பல கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாததால் எந்த விஷயத்தையும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். யோசித்து செய்தல் வேண்டும். அதிகாரிகளோடு தேவையில்லாத வாக்குவாதம் செய்யக்கூடாது. எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் உங்களுக்கு மனக்கசப்பை தரலாம். உஷ்ண நோய், சரும நோய் உண்டாகலாம். சுப முயற்சிகளில் தடைகள், தாமதங்கள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.